ஹாய் மக்களே, வெல்கம் ஒரு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது சண்டே விலாக் தான். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சண்டே வந்துட்டு அழகர் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்கள் அண்ணா வீடு வந்து பெரியம்மா வீட்டில் வந்துட்டு கிடா வெட்டியிருந்தாங்க. அந்த விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கோம். இப்போ எங்கேருந்து நாங்கள் கிளம்புறோன்னா, எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வத்தலகுண்டிலேருந்து மதுரை அழகர் கோயிலுக்காண்டி போகிறோம். அதோட போயிட்டு வச்சு கிளம்பி போய் கோயிலில் உட்காந்துட்டோம். நைட்டு தங்கிறதுக்கு போயிட்டோம். சனிக்கிழமை நைட்டே போயிட்டோம். நாங்கள் போனோம், ஆனால் கிடா வெட்டுற ஆளை வரவே இல்லைன்ட்டு நாங்களே இட்லி வாங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் கோயில் வாசலில். சரியான கூட்டமாக இருந்துச்சு, யாருமே இல்லை, பயமாக இருந்துச்சு. இவங்க வேறு இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்தாங்க. 2 வண்டி பிடிச்சி வந்துருந்தாங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ராம்நாட்டிலேருந்து வந்தாங்க. வந்தோடனே எல்லாம் டயர்டில் எல்லாம் சீட்டு கட் அவுட்டு போர்வை அது இன்னும் விரிச்செல்லாம் படுத்தாச்சு. ரூம் பிடிச்சிருந்தாங்க. அங்கேயே மண்டபம் மாதிரி இருக்குல்ல, மண்டபம், இந்த இதுதான் மண்டபம் உள்ளே வந்து இடம் இல்லை அப்படின்னு நாங்கள் வெளியில் படுத்துட்ருந்தோம். அதோட காலையில் எதாச்சும் டீ கொடுத்தாங்க, காஃபி குடிச்சிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். இதான் எங்கள் மாமா, எங்கள் அக்கா வீட்டுக்காரு. சரி, வந்த வேலையை பார்க்கணும்ல அப்படின்ட்டு சாமி கும்பிட கிளம்பியாச்சு. போனோம். பெரியம்மா, அக்கா எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அண்ணி எல்லாருமே பொங்கல் வச்சு இறக்கிட்டு அப்புறம் ரெட்டை பொங்கல் வச்சு இறக்கினதுக்கப்புறம் இதில் என் சித்தி, எங்கள் அண்ணன், எங்கள் பெரியம்மா, எல்லோரும் வீடியோஸ்லாம் எடுத்து நல்லா போடு அப்படின்னாங்களோ. அதோட அவங்கள வீடியோ கிளிக் எடுத்துகிட்டு பொங்கல்லாம் இறக்கி வச்சுட்டு மேலே மலைக்கு போய் தீத்தாடணும்ல அப்படின்ட்டு நான் வண்டி பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க அண்ணவங்க. 2 வண்டி, அந்த 2 வண்டியிலுமே எல்லாருமே ஏறி பாதி வரைக்கும் மலை வரைக்கும் போய் அங்கே இறக்கி விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நடக்கணும். பார்த்தா இன்றைக்கி சரியான கூட்டம். அமாவாசை வேறையா, ஞாயிற்றுக்கிழமை, சரியான கூட்டம். மேலே ஏறவே முடியல, என்னன்னே தெரியல. ரொம்ப என்ன சொல்கிறது, உண்மையாலுமே அது ஏறவே முடியல. கால் அப்படி ஒரு வலி, மேலே ஏறவே முடியல. அப்படியே தத்தி ஏறி போயாச்சு. என் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப டயர்டு. தம்பி வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டேன்ட்டானா, அழுதுட்டு எப்படியோ வெற்றிகரமாக அழகர் கோயில் போய் தீத்தாடிட்டு வந்துட்டு கீழேயும் 18 அப்படி கருப்பில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் பண்ணிவிட்டு கிடா வெட்டினாங்க, சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். அவங்க உள்ள சாமி கும்பிட்டப்போ அவங்க பட்டையை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் என் தம்பி வந்து கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வெளியில் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறப்ப நல்லா இருக்குமா, ஜாலியாக ஒரே இடத்துல 2 வேன் பிடிச்சி வந்திருந்தாங்க. உண்மையிலுமே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. திரும்பி வரப்போ கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. கிடா வெட்ட போகிறாங்க. கிடா வெட்டுறது எடுக்கலை. நாடு வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குளுக்கும்ல, அப்போ எடுத்தது. இதெல்லாம் நாங்கள் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. கிடா வெட்டிட்டு தான் நாங்கள் மலைக்கே போனோம். அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு என் தம்பி வந்து எடிட் பண்ணியிருந்தானா, அந்த எடிட் பண்ணுற வீடியோ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் சாமி வந்து எங்கள் அண்ணன், எங்கள் பெரியப்பா, எல்லாமே தம்பி, நிறைய பேர் ரிலேட்டிவ் தான். இது எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, நாங்கள், என் தம்பி எல்லாமே ரிலேட்டிவாக போகும். உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா வந்து கடைசியில் தான் வந்தாங்க. வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்களா, கிளம்புறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பை சொல்லி அனுப்பிட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வரவே 8:30 ஆயிடுச்சு. இனிமேல் சமைக்கவா அப்படின்னு கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் பார்க்கலாம்.